நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினாக வந்து ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நூலின் பயன் படித்தல் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால். சரிங்களா? ஆப்ஷன் சி, வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால் என்பது இது பார்த்திங்கன்னா என்ன குறிக்குதுன்னா எதிர்காலத்தை தான் வந்து குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதிக்கும் என்பது எதிர்காலம் தான். ஆனால் நேற்று என்பது பார்த்திங்கன்னா நாளை காலையில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு வந்தால் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? நேற்று என்பது அது இறந்த காலம். சரிங்களா? அப்போ தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான பொருள் வந்து பகல். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த எதிர்ச்சொல் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இரவு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உழவன் உழத்தி. அடுத்து பாருங்கள். தவறான இணையை கேட்குறாங்க. இந்த மறு பேர் கொடுத்துருக்காங்க, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டாக இருக்குது. உதயமண்டலம் உதகை கரெக்டாக இருக்குது. புதுச்சேரி பார்த்திங்கன்னா புதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். புதுகை வந்து புதுக்கோட்டையை தான் புதுகைன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரி வந்து புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள். கோயம்புத்தூருடைய மருவு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் சி, கோவை. அடுத்து பாருங்கள். தவறான இணையை வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? புதுக்கோட்டை வந்து என்ன வரணும்? புதுக்கை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு வரணும். அதுதான் தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் குடந்தை, உதகமண்டலம் உதகை, கோவை கோயம்புத்தூர் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். லம்சம் தமிழாக்கம் வந்து கேட்குறாங்க. லம்சம்னா பார்த்திங்கன்னா திரட்சி தொகை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. லம்சம்னா வந்து திரட்சி தொகை. லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. லஞ்சம்னா கையூட்டு, லம்சம்னா திரட்சி தொகை. சரிங்களா? ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அது விஷயம் பாருங்கள். விண்டோஸ் கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விண்டோஸ்னால் வந்து பலகனி. அடுத்து பாருங்கள். விடை கேட்ட வினா வந்து கேட்குறாங்க. அறநல்ல செய்யாமை நன்று. இதுக்கு சரியான வினாவை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. அடுத்து பாருங்கள். விடை கேட்ட வினாவை கேட்குறாங்க. வினா 6 வகைப்படும். இதுக்கான சரியான வினா இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வினா எத்தனை வகைப்படும். சரிங்களா? வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இதுக்கான சரியான வினா இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். சரியான இணை வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. லெக்சியோகிராஃபினா வந்து அகராதிகள். ஆப்ஷன் ஏ வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து கேட்குறாங்க. அது வந்து சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. ஜனப்பிரளயம்னா வந்து மக்கள் வெள்ளம். அடுத்து பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணைய தமிழ் சொல் கேட்குறாங்க. இதில் எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நிபுணர்னால் வந்து வல்லுனர். ஆப்ஷன் ஏ. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வாக்கியத்தை கேட்குறாங்க. விரிந்தது விரித்தது. இது வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. மலைக்காற்று வீசியதா, பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வாக்கியம். பணிந்து பணித்து. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றான், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். சரிங்களா? பணித்தார்னா வந்து ஒரு கட்டளை. ஆப்ஷன் ஏ.
சொல் பொருள் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா பார்த்திங்கன்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பருப்பு, சிங்காரம்னா அழகு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கந்தம் என்பதன் பொருள் வந்து கேட்குறாங்க. ஸோ கந்தம்னா பார்த்திங்கன்னா மனம், சரிங்களா? 3 சுழினா அது வந்து பார்த்துக்கோங்க. கந்தம்னா வந்து மனம், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு வந்து கேட்குறாங்க. கோல், கோல், சரிங்களா? இந்த கொல் வந்து வாங்கு, இந்த கோல் வந்து புறங்கூறல், சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம். ஸோ நடு, நாடு, சரிங்களா? இந்த நடுன்னா பார்த்திங்கன்னா ஊன்று, இந்த நாடுன்னா வந்து விரும்பு, சரிங்களா? நாடுன்னா வந்து விரும்பு, அதுவும் வரும், தேசமும் வரும், சரிங்களா? ஆனால் வந்து நமக்கு நடுக்கு மீனிங் வந்து கரெக்டாக இருக்குது பார்க்கணும். நடுன்னா ஊன்று, நாடுன்னா பார்த்திங்கன்னா விரும்பும் வரும், தேசமும் வரும், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சரு. சரியான இணை வந்து கேட்குறாங்க. சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அலைன்னா பார்த்திங்கன்னா தயிர் பிசை, அலைனா வந்து தயிர் பிசை. அடுத்து பாருங்கள், திணை என்னும் சொல்லின் இரு பொருள் கேட்குறாங்க. திணைனா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஒழுக்கம் நிலம். திணைனா பார்த்திங்கன்னா ஒழுக்கம் நிலம். அடுத்து பாருங்கள், நாடி இரு பொருள் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆராய்ந்து தேடி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நான் புறப்பட்டு விட்டேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. அவனென கூப்பிட்டு வரேன், அவனென கூட்டிக்கிட்டு வரேன், சரிங்களா? இதுக்கான சரியான வாக்கியம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான வனச்சொல் வந்து கேட்குறாங்க. வைகரிக்குரிய கால அளவு வந்து யாது? ஆப்ஷன் டி, வைகரிக்குரிய கால அளவு வந்து யாது? சரியான வினைச்சொல் கேட்குறாங்க. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், மாசாற்றார் என்பதன் பொருள் டேஷ் என்ன? யாது, ஓகேவா? சாரி, யாது. மாசாற்றார் என்பதன் பொருள் வந்து யாது, ஆப்ஷன் டி. சரியான வினைச்சொல் வந்து கேட்குறாங்க. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு டேஷ் தெரிந்தது, எப்படி தெரிந்தது? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள். இது சரியான நிறுத்தற் குறியீட்ட இது பார்த்திங்கன்னா தொடர் வந்து ஆப்ஷன் சி தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். சரியான நிறுத்தற் குறியீட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. சரி அது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது, ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், ஆப்ஷன் சி, விளையும் பயிர் வந்து முளையிலேயே தெரியும். அது பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது தன்வினை வாக்கியம்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேன்மொழி திருக்குறள் கற்றால். தன்வினை வாக்கியம் வந்து தேன்மொழி திருக்குறள் கற்றால். அடுத்து பாருங்க, பொருந்தாது வந்து கேட்குறாங்க. இல்லை எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4வது மட்டும் தப்பாக இருக்குது, சரிங்களா? வெந்நீர் ஆறுகிறது என்பது பிறவினை, ஆறுகிறது வந்து தன்வினை வரணும். ஸோ 4வது மட்டும் தப்பாக இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிங்க. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அது பார்த்திங்கன்னா செய்வினை, ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காரு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறி. ஸோ ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினை மரபு வந்து ஸோ கூடை உடைந்தார், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தை மா வீடு நகரம் இந்த சொற்கள்லாம் இணைத்து புதுசாக ஏதாச்சும் சொல் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மாநகரம். இது வந்து பொருத்தமான இணைப்புச் சொல் வந்து கேட்குறாங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன டேஷ் மழை பெய்யவில்லை, ஆயினும் மழை பெய்யவில்லை, ஆப்ஷன் சி. சரியான இணைப்புச் சொல் கேட்குறாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, சி, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. ஸ்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
புயல் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கலைச்சொல் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ட்ரப்ரூனர்னா தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன்னா கலப்படம், ஃபெர்ரீஸ்னால் வந்து பயணப்படகு, கமாடிட்டினா வந்து பண்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. எக்ஸிபிஷன்னா பார்த்தீங்கன்னா அகலாய்வு, ஆப்ஷன் பி. அது பிழை திருத்தம், ஒரு ஓர். சரிங்களா? ஸோ எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ சிம்பிளான லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரணும். சரிங்களா? அதான் கான்செப்ட்டு. ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். சரியான எண்ணடை வந்து கேட்குறாங்க. இல்லை வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. கல்வி ஓர் அணிகலன், ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.